அடுத்தது இப்போ விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிங்க. அவர் போகிற வழி வந்து மிகச்சிறப்பான வழியை தேர்ந்தெடுத்து மனசுக்கு பிடிச்சதா ஒரு செலவை செய். இத்தனை வருஷமாக அவரை யாராலையும் அசைக்க முடியலையே. கலைஞரையா ஜாதகத்தில் அந்த மீதி 2 விஷயங்கள் நெருப்பும் வாயுவும் அவருடைய ஒரு தன்மையை வந்து கொடுத்தது, ஒரு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது. ஆயிலையும் கேட்ட ரேவதியெல்லாம் பாருங்கள், மாற்றாந்த ஆகிட்ட வளருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம், இது ஒரு ஆன்மீக தேடல். அடுத்ததாக நம்மளுடைய ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கத்தில் பல சிறப்பு வாய்ந்த கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கும் சேலத்தைச் சேர்ந்த ஜோதிட நட்சத்திரம் திரு சேலம் குருமூர்த்தி ஐயா அவர்கள் கரணநாதனின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவரையும் வணங்கி இந்த வாய்ப்பினை தவறாமல் நமக்கு ஏற்படுத்தி தரும் திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய தலைப்பு கரணநாதன், அதாவது பஞ்சாங்க ரகசியம். பஞ்சாங்க ரகசியம் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினுங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுறோம், எடுத்ததும் வடிவேலூர் படத்தில் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கும்பார். கீழே பார்த்தா கால் நடுங்கிட்டு இருக்கும், மேலே ஸ்ட்ராங்காகவே நின்றுருப்பார். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பேஸ்மெண்டம் மாதிரி. அதனால் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஜோதிடர்களாக இருக்கும் மாணவர்கள். நம்ம ஜோதிடர்னா அடையாளம் என்னங்க, கையில் பஞ்சாங்கம் வச்சுருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் ஊரில் ஒருத்தர் தான் பஞ்சாங்கம் வச்சுருப்பாங்க. கிராமத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் வீட்டில் போய் பாரு, அங்கே ஒரு ஐயர் இருப்பார், ஒரு செட்டியார் இருப்பார், இல்லைன்னா ஒரு வள்ளுவர் இருப்பார், யாராவது ஒரு பொற்கொள்ளர் இருப்பார். அவங்க வீட்டில் தான் பஞ்சாங்கம் இருக்கும். அங்கே போய் கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தை கையில் வைத்திருப்பவர்களுக்கு ஜோதிடர்கள் தான் கையில் வச்சிருக்க முடியும். பஞ்ச அங்கங்கள்ங்கிறது தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதமும் இவங்களுக்கு கட்டுப்படுதுங்க. இந்த பஞ்சாங்கத்தில் பஞ்சபூதமும் கட்டுப்படுது. எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லிக்கிறேன். ஜோதிடம் பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கர்மா வந்து சேரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நமச்சிவாய மந்திரத்தை 108 தினம் சொல்லிக்குவோம். நமச்சிவாய மந்திரம், நமச்சிவாயங்கிறதே பஞ்சாட்சரங்கிறதே பஞ்சபூதம் தான். ம சி வாய 5மே பஞ்சபூதம். 5மே வந்து ஆளக்கூடிய தன்மையை கொடுக்கறது நமசிவாய மந்திரம். ஓம் நமசிவாய சொன்னாலும் சரி, இல்லை நமசிவாய சொன்னாலும் சரி, உங்களது இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குருவிடம் உபதேசம் பெற்று, ஏன்னா இதுக்கு போகிறவங்க, ஆன்மீக மார்க்கத்துக்கு போகிறவங்க சிவாய நம்ம சொல்லுவாங்க. சம்சாரிக்கு ஒன்று, சன்னியாசிக்கு ஒன்று, ரெண்டுக்கும் வேறு வேறு, ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. பொதுவாக எல்லாரும் சொல்கிறது வந்து நமசிவாய. ஓம் நமசிவாய 108 சொல்லுங்கள். அன்னன்னைக்கு நீங்கள் சேர்த்துக்கிற கர்மாவை கழிச்சிடலாம். அன்றைக்கே என்ன பண்ணிடணும், வீட்டு பாடம் படிக்கிற மாதிரி தான். குழந்தைங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாருன்னா அன்றைக்கே அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். அடுத்த நாளைக்கும் தள்ளி போட்டால் என்ன ஆகும், சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் இது ஒரு சின்ன அட்வைஸாக நான் சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். வாசரை அப்படிங்கிறது, வாசரக அப்படிங்கிற வார்த்தைக்கு வாரம்னு சொல்கிறது. வாசரை அப்படின்னா கோவிலில் இல்லை ஐயருங்க வந்து இது பண்ணுவாங்க, சங்கல்பம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சங்கல்பம் பண்ணும்போது அது 5 சொல்லுவாங்க. ஏன் 5 சொல்கிறாங்க? இந்த பஞ்சாங்கம் பஞ்சபூதம் தான் வாழ்க்கையில் முக்கியம். இன்னார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர், இந்த கிழமையில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், தெய்வத்திடம் சங்கல்பம் பண்ணுறோம். இந்த திதி யோகம் காரணத்தில் பிறந்தவர்னு சொல்கிறோம். அதனுடைய முக்கியத்துவம் அங்கேயே ஆரம்பிச்சிருது. கோயிலில் குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டு போய் அர்ச்சனை பண்ணுறோம். ஐயர்கிட்ட என்ன சொல்கிறோம், இந்த பையனுடைய நட்சத்திரம் இது, இந்த கிழமை, இந்த பேருன்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா? அவர் பாருங்க சொல்லும்போது சொல்லுவார் வாசரக அப்படின்னா இந்த வாரம் அன்னைக்கு நடக்கக்கூடிய கிழமையே சொல்லுவார். பஞ்சாங்கத்தில் 5 விஷயமும் 5 பூதங்களை அடக்கி இருக்கிறது. முதலே சொன்னோம், 5 பூதங்களை அடக்கி இருக்கிறது. இந்த வாசரம் அப்படின்னு கிழமைநாதன் சொல்லுவாங்க. கிழமைநாதன் ஒவ்வொருத்தரும் ஒரு கிழமையில் பிறந்திருப்பாங்களா? அந்த கிழமைநாதனுடைய பங்கு என்ன? முதல்ல அவர் தான் வராரு, வாசரக. அவர் வந்து நெருப்பு பூதம். 5 பூதத்தில் யாருங்க? நெருப்பு பூதம்.
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படிங்க சக்தியாக மாறுது? சாப்பிட்றோமா? சக்தியாக மாறுதா? நம்ம வந்து எந்திரிக்கணும்னா நமக்கு சக்தி வேணும். பாருங்கள், இந்த நெருப்பு பூதம் யாரோட உடம்புல கம்மியாக இருக்கோ அவங்க லேசியாக இருப்பாங்க. காலையில் தூங்கி அவங்களால எந்திரிக்க முடியாது. லேட் ரைசர்னு சொல்லுவாங்க. லேட் ரைசர் எல்லாருமே நெருப்பு பூதம் வந்து அவங்க உடம்புல அவங்களுடைய இதில் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பூதம் அந்த கிழமை எந்த கிழமையில் பிறந்திருக்காங்களோ அந்த கிழமைநாதனை வழிபாடு செய்யணும். அந்த கிழமை அப்போ அந்த கிழமைநாதன் உங்களுடைய ஜாதகத்தில் வலு குறைந்தால் மட்டுமே என்ன நடக்குங்க? சக்தி வந்து குறையும், ஆற்றல் குறையும். இதனுடைய பூதம் வந்து செவ்வாய். நவகிரகத்தில் யார்? செவ்வாய். செவ்வாய் தான் ஆற்றலுக்கு அதிபதி. அவர் தான் நெருப்புங்கிறது ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். ஒரு சின்ன இதுவாக சொல்லிடுறேன். கரணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 5மே சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போயிடலாம். அடுத்தது திதி. திதியை வந்து நீர் சக்தி, நீர் வீடு, நீர் சக்தி. திதியினுடைய அந்த பூதம் அதை எதை சொல்லுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது, உறவு முறைகளை சொல்லுது. ஒருத்தர் இன்னொருத்தரோடு உறவு முறைகளை எவ்வாறு பேணுவார், பர்சனல் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும். இதில் முக்கியமானது எதுங்க? கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு தான் இருக்கிறதுலே சிறந்த உறவு. அந்த உறவை அடிச்சிக்க வேறு உறவே இல்லை. சன்னியாசத்துக்கு போகிறவங்களுக்கு அது தேவையில்லைன்னு அவங்க போயிடுறாங்க, கல்யாணம் ஆகாமல் போயிடுறாங்க, அந்த வேறு மார்க்கத்தில் போயிடுறாங்க. ஆனால் நம்ம பொதுஜனங்கள், நம்மளுடைய சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில் அது ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் தான் நீர் தத்துவம். பஞ்சபூதத்தில் நான் சொல்கிறேன், இந்த 5 கிரகம் இருக்குது இல்லையா, அதாவது பஞ்சமகா புருஷர்கள்னு சொல்கிறோமோ இல்லையா, இவங்களுக்கெல்லாம் 2 ஆட்சி வீடு இருக்கும். பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். 2 ஆட்சி வீடு இருக்கிறவங்கலாம் பஞ்சமகா புருஷர்கள். புதனுக்கு 2, சுக்கிரனுக்கு 2, செவ்வாய்க்கு 2, குருவுக்கு 2, சனிக்கு 2. சூரியன் சந்திரனுக்கெல்லாம் ஒன்று தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க இதில் வரல. பஞ்சமகா புருஷர்கள் அவங்களாம் கொடுக்கல, இவங்கள தான் கொடுத்துருக்கு. அப்போ இந்த யாருக்கெல்லாம் வந்து அந்த திதியினுடைய அதிபதி, திதி அதிபதிங்கும் போது நாம் பிரதமையிலேருந்து கணக்கெடுக்கணும். அதாவது ஒரு மாதம் எதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் திதியை வைத்து தான் ஒரு மாதம் வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. பிரதமை திதி தான் மாதத்தினுடைய தொடக்கம். நாம் வந்து சாந்திரமானம் சௌரமானம்னு 2 இருக்குது. நாம் சௌரமானத்தை ஃபாலோ பண்ணுறோங்க. அதனால் நம்ம சூரியன் வந்து என்னைக்கு மேஷராசியில் சஞ்சாரம் உள்ள நுழைகிறாரோ அதை மாதமாக கணக்கெடுத்து சொல்கிறோம். ஆனால் வேத சாஸ்திரங்களில் அப்படி சொல்லப்படலை. பிரதமை திதி தான் மாதத்தினுடைய முதல் திதி, முதல் நாள். நீங்கள் நம்ம கும்மிடிப்பூண்டியை தாண்டிட்டிங்கன்னா ஆந்திராவில் இதுதான் பழக்கம், கர்நாடகாவில் இதுதான் பழக்கம், நார்த் இந்தியாவில் இதுதான் பழக்கம். நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், கேரளாலையும் கிடையாதா சார்? சூப்பர். அப்போ என்ன ஆகுதுங்க? பிரதமை திதி தான் மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ அந்த பிரதமை திதிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அடுத்தது துதியை சந்திரன். இந்த வாரத்தினுடைய நாட்கள் அப்படியே வரிசலாக வரும். 3வது திதிக்கு செவ்வாய், 4வது திதிக்கு புதன், 5வது திதிக்கு குரு, 6வது திதிக்கு சுக்கிரன், 7வது திதிக்கு சனி, 8வது திதி அஷ்டமி வருதா இல்லையா, அஷ்டமிக்கு ராகு. அஷ்டமிக்கு ராகு. மறுபடியும் நவமி வரும்போது மறுபடியும் சூரியன். சூரியனில் மறுபடியும் ஆரம்பிச்சிடணும். இப்போ நவமியில் சூரியன், தசமியில் சந்திரன், இப்படி வரிசலாக வரும்போது பௌர்ணமிக்கு சனி சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பௌர்ணமிக்கு சனி. ஏன்னா முதல்ல அஷ்டமி வரைக்கும் 8 திதி போயிடுது, அப்புறம் ஒரு 7 திதி. பௌர்ணமிக்கு சனி. நீங்கள் வரிசலாக கணக்கு போடுங்க. நவமிக்கு சூரியன், தசமிக்கு சந்திரன், ஏகாதசிக்கு செவ்வாய், துவாதசிக்கு புதன், திரையோதசிக்கு குரு, சதுர்தசிக்கு சுக்கிரன். அப்போ பௌர்ணமிக்கு சனி. பௌர்ணமியில் பிறந்தவங்கள் யாராக இருந்தாலும் சரி, திதி அதிபதி சனி. அவர் வலுக்குண்டிருந்தாலோ மறைந்திருந்தாலோ அல்லது நெருப்பு வீடுகளில் இருந்தாலோ அவங்க ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்காது. இது ஒரு டிப்பு தான், நான் சொல்கிறது ஒரு சின்ன டிப்பு தான். பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு சனி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு திதிஞ்ச ஸ்ரீயமாப்னோத்திங்கிறான், ஓரளவுக்கு பொருளாதாரத்தையும் திதி கொடுக்கறது. ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம் திதி. ஏன்னா அது நீர்பூதம். நீர்பூதம் தான் இன்டர்பர்சனல். ஒருத்தர் இன்னொருத்தரோடு எப்படி அந்த தொடர்பு முறைகளை, உறவு முறைகளை எவ்வாறு கையாள்கிறார். சின்ன வயசுலேருந்தே பாருங்கள், ஒரு சில குழந்தைங்க முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுலேருந்தே சொன்னால் கேட்காது, பெரியவங்க சொன்னால் பெரியவங்களுக்கு பணிஞ்சு போகாது. அப்போ வளர வளர என்ன ஆகுங்க,
அதோட மேரிட்டல் லைஃப்பில் பிரச்சனை வரும். ஏன்னா அதே ஆட்டிடியூடு தான் அங்கேயும் போய் காட்டும். எங்கள் கணவன் மனைவிட்டையும் அதே ஆட்டிடியூடு தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த திதியினுடைய அதிபதி இருக்கார் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சதுர்தசி ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். சதுர்தசிக்கு என்ன சொன்னோம்? சுக்கிரனை சொன்னோமா? சுக்கிரன் தான் அதுக்கு அதிபதி. அந்த அதிபதி என்ன ஆகக்கூடாது? நெருப்பு வீடுகளில் போகக்கூடாது. பொதுவாகவே பாருங்கள், சுக்கிரன் கேது இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை வருதா சார்? பிரச்சனை வருதா? சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். பார்த்துருக்கீங்களா? சுக்கிரன் செவ்வாய் கெண்டாந்தம். என்ன கெண்டாந்தம்னா இந்த பஞ்சாங்கத்தில் வர கெண்டாந்தம். முதல்ல என்ன சொன்னோம்? செவ்வாயை வந்து நெருப்புக்கு அதிபதினு சொன்னோம். சுக்கிரன் வந்து நீருக்கு அதிபதி. நீரும் நெருப்பும் எப்படி சேர்ந்துருக்கும்? கெண்டாந்தம் எங்கே வருதுங்க? நீர் வீட்டிலேருந்து நெருப்பு வீட்டுக்கு போகும்போது கெண்டாந்தம் வருதா? மீனத்துலேருந்து மேஷம், கடகத்துலேருந்து சிம்மம், விருச்சிகத்துலேருந்து தனுசு. இங்கே கெண்டாந்தம்னு சொல்லியிருக்கோம். ஏன் சொன்னோம்? ஏன்னா தத்துவமே மாறுது. நெருப்புலேருந்து நீருக்குள்ளே போகுது. ஒரு நெருப்பு பந்தை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன சார் ஆகும்? படப்படன்னு வெடிக்குமே வெடிக்காதா? நல்ல நெருப்பு பந்து, இரும்பு கொதிச்சிட்டு இருக்கு சார், தண்ணியில் போடுறோம், படப்படன்னு வெடிக்குதா? ஸோ அதுதான் கெண்டாந்தம். அப்போது இந்த பூதங்களில் ஒன்றுக்கு ஒன்று விரோதமான பூதங்களும் உண்டு. ஏன்னா அது தத்துவார்த்த அடிப்படையில் என்ன ஆகுதுங்க? ஒன்று நீராகவும் ஒன்று நெருப்பாகவும் வரும்போது ரெண்டும் ஒன்று சேரக்கூடாது. சேர்ந்தால் நல்லா இருக்காது. சரிங்களா? அப்போது திதிங்கிறது உறவு முறைகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பூதம். திதி அதிபதி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வளர்பிறைக்கும் அதே தான், தேய்பிறைக்கும் அதே தான். தேய்பிறையில் கடைசியாக வந்து சனி வராது, ராகு வரும். தேய்பிறையோட கடைசி திதி அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு ராகு வந்து அதிபதியாக வந்துடுவார். ஏன்னா சனிக்கு ஏற்கனவே 2 வீடு கொடுத்தாச்சு. சனிக்கு வந்து நவமி வீடும் பௌர்ணமி வீடும் சனிக்கு கொடுத்தாச்சு. ராகுவுக்கு அஷ்டமி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அஷ்டமியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அமாவாசை ராகு. அமாவாசை திதியில் பிறந்தவர் யாராக இருந்தாலும் உங்கள் திதி அதிபதி ராகு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு சனி. அப்போது பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு சனி கிடக்கூடாது, அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு ராகு கிடக்கூடாது. கெட்டுட்டாருன்னா அவருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. எழுதி வச்சுக்கோங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. ஸோ இது இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா, இந்த ஒரு திதியினுடைய அடிப்படையில் உறவு முறைகளை சொல்கிறது. அடுத்தது கரணம். திதியில் பாதி என்னங்க? கரணம். கரணம் தான் இன்றைக்கி டாபிக் வரதுக்கே லேட் ஆகிடும் போல இருக்குது. அந்த டாபிக் பாருங்கள், ஏற்கனவே கரணம்ங்கிற இதில் வந்து ஒவ்வொரு திதியிலையும் ஒரு 2 கரணம் உண்டுங்க. நம்ம வந்து மறுபடியும் பிரதமையிலேருந்தே போயிடலாம். ஏன்னா பிரதமை தான் முதல் திதின்னு சொல்லிட்டோம். பிரதமையினுடைய முதல் கரணம் யாருக்காவது தெரியுமா? பிரதமையினுடைய முதல் கரணம் பிரதமைனா நான் சொல்ல இருட்டு பிரதமை சொல்கிறேன். நான் வந்து அமாவாசைக்கு அடுத்த பிரதமை, பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை கிடையாது. அது இதில் வந்துடும். நான் சொல்கிறது இந்த பிரதமை, அதாவது இந்த அமாவாசைக்கு வெறுமானம்னு சொல்கிறோம்ல, வெறுமானம்னு சொல்கிறது பிரதமை தான். முதல் திதி முதல் கரணம் வந்து கிம்ஸ்துக்ன கரணம். கிம்ஸ்துக்னம்னு பேர். இந்த 4 சிரகரணங்கள் இருக்குல்ல சார், மொத்தம் 7 சரகரணங்களும் 4 சிரகரணங்களும் உண்டு. இந்த 4 சிரகரணங்களும் எப்போ வருங்க? அமாவாசை ஒட்டி தான் வரும். அதாவது சதுர்தசியினுடைய 2வது பாதம், 2வது பாதி. சதுர்தசி அதாவது இருட்டு. நான் சொல்கிறது தேய்பிறை. சதுர்தசி இருட்டு. 2வது பாதி. ஆமாம், அது வந்து ஆரம்பிக்கிறது பாருங்கள், சகுனி கரணத்தில் ஆரம்பிக்கும். அமாவாசையினுடைய முதல் பாதி சதுஷ்பாதம், 2வது பாதி நாகவம். அடுத்த நாள் என்னங்க? வெறுமானம். பிரதமையினுடைய முதல், நான் சொன்னேன்னா பிரதமையினுடைய முதல் கரணம் வந்து கிம்ஸ்துக்கணம். இந்த டேபிள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த சிரகரணங்கள்னு சொல்லப்பட்ட இந்த 4 கரணங்களும், முதல்ல கரணம் என்ன பண்ணுதுங்கிறது பார்க்கலாம். கரணத்தினுடைய அதிபதி வந்து, கரணம் வந்து நிலத்தத்துவம். ஏற்கனவே நெருப்பு பார்த்துட்டோம், நீரை பார்த்துட்டோம். அடுத்து நிலத்தத்துவம். இதனுடைய அதிபதி புதன். புதன் எங்கே உச்சமடைகிறாரு? கன்னி நிலவீடா? கன்னி என்ன வீடு? நிலவீடு. உங்கள் கரணநாதன் கன்னி வீட்டில் இருந்தால் ஒரு நாள் நல்லாலும் ஒரு நாள் நீங்கள் கோடீஸ்வரன். எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கரணநாதன் கன்னி வீட்டில் இருந்தால், ஏன்னா அங்கே புதன்னு சொல்லிட்டோம். கரணம் எதை கொடுக்குது? கரணம் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய கரியர்னு சொல்கிறோமா இல்லையா? கரியர்னு எதை சொல்கிறோம்? தொழில், ஜீவனம், இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. யார்? கரணநாதன் தான்
அத்தாரிட்டி. சார் இதில் சந்தர்ப்ப வசத்தில் என்ன ஆகுதுன்னா, பிடிக்காத தொழிலை பண்ணுறவங்க நிறையா இருப்பாங்க. என்ன சார் போகிறோம் சார், படிச்சுட்டோம், ஆஃபீஸ் போகிறோம் வரோம் சம்பாதிக்கிறோம், ஆனால் நான் மனசு சந்தோஷமாக அந்த வேலையை செய்யலை சார், கடமைக்காக செய்கிறேன் சொல்கிறாங்களா? கடமைக்காக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார், பார்த்துக்கோங்க. ஏன்னா பணம் வேணும், ஏதோ ஒன்று பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணுமா இல்லையா, பணம் வேணும். இதுவே ஆசைப்பட்டு ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்வான், பார்த்துருக்கீங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான், அந்த ஒரு வேலையை தலையெழுத்தேன்னு போயிட்டுருப்பான். ஒரு நாள் அதை விட்டுட்டு என்ன பண்ணுவான், தன் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்வான். அதை தான் இந்த கரணநாதன் சொல்கிறார். கரணநாதனுடைய வேலையை ஆரம்பத்திலே செய்பவர்கள் பாக்கியசாலிகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரணநாதனுடைய வேலை மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தான் பாக்கியசாலி. இங்கே வந்திருக்கக்கூடியவங்கள எத்தனை பேருக்கு புதன் கரணநாதனாக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. புதனுடைய காரணம் இங்கே போட்டிருக்கேன் சார். சார் துரதிர்ஷ்டவசமாக கரணநாதனுக்கு வந்து நிறைய இப்போ ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு அது எந்த மூல நூல் அடிப்படைங்கிறதா எனக்கு தெரியாது, யார் சொன்னதுங்கிறதும் எனக்கு தெரியாது, எனக்கு அது தேவையும் இல்லை. சரிங்களா? இங்கே இருக்கிறத பார்த்துக்கோங்க. பவகரணத்துக்கு அதிபதி சூரியன், பாலவ கரணத்துக்கு அதிபதி செவ்வாய், கௌலவ கரணத்துக்கு அதிபதி செவ்வாய், அதாவது சந்திரன். பாலவத்துக்கு சந்திரன், கௌலவ கரணத்துக்கு செவ்வாய். அடுத்தது தைதோளை கரணத்துக்கு புதன், கரசைக்கு குரு, வணிசைக்கு சுக்கிரன், பத்தரைக்கு சனி. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஜாதகம் இருக்கா தெரியுமா? அவர் சிம்ம லக்னம், சிம்ம லக்னம், திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அவருக்கு கண்ணியில் பார்த்தீங்கன்னா சனிக்கேது இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கண்ணியில் சனிக்கேது இருக்கும். அவர் என்ன கரணம் தெரியுமா? யாராவது ஒன்று கெஸ் பண்ணுங்க. பத்தரை கரணம். பத்தரை கரணத்துக்கு அதிபதி யாருங்க? அது அதிதேவதை. நீங்கள் கிரகம் பாருங்க, சனி. இன்னைக்கு எந்த லெவலில் இருக்காருங்க அவர்? சார் சிவாஜி ராவ்ன்ற ஒரு சாதாரண சிவாஜி ராவ் கைக்காடாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஒரு பஸ் கண்டக்டராக பெங்களூரில். அவர் பாலச்சந்தருடைய கண்ணில் பட்டது. அவர் வந்து சினிமாவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ஆனதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனால் அதை கொடுத்த கிரகம் சனி. ஏன்? அவர் கரணநாதனாக வந்துட்டார். கரணநாதனாக வந்து புதனுடைய உச்ச வீட்டில் இருக்கார் சார். கன்னி வீடு புதனுடைய உச்ச வீடாக நான் முதல்ல என்ன சொன்னேன்? கரணநாதன் தான் உங்களுக்கு அந்த கரியர் டைரக்ஷனை காட்டுவார். இப்படி போ, இதுதான் உனக்கு உன் மனசுக்கு பிடிச்ச வேலை, இதுதான், இதை போய் பண்ணுன்னு சொல்லி காட்டுவார். அவர் விட்டுட்டு வந்தாரா இல்லையா? விட்டுட்டு வராமல் அவர் பாட்டிக்கும் அவர் தொழிலை பார்த்துருக்கலாமே. அவர் பாட்டிக்கும் அவர் இல்லை வேணாம்ப்பா நான் கண்டக்டர் தொழிலே இருக்கேன் இதே போதுன்ட்டு இருந்திருந்தால் என்ன இருக்கும்? இதெல்லாம் அவர் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. ஆனால் அந்த கிரகம் அந்த நேரத்தில் கூப்பிட்டு வந்து அது வேலையை செஞ்சு முடிச்சிடும், அதோடைய வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிடும். அப்போ இந்த கரணநாதன்கிற அடிப்படையில் இந்த ஏற்கனவே அவங்க வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மிருகத்தினுடைய அடிப்படையில் சிங்கத்துக்கு வந்து செவ்வாய், புலிக்கு வந்து ராகு, பன்றிக்கு வந்து சனி இருக்கா இல்லையா? அந்த மிருகங்களோட அடிப்படையில் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த மூல நூல் ஆதாரங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. யாராவது ஜெகநாத் ஓரா யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? ஜெகநாத் ஓரா சாஃப்ட்வேர், ஜெகநாத் ஓரான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து இந்த பஞ்சாங்க அடிப்படையில் அந்த வடமொழி இதில் வந்து எல்லாமே அதை அந்த அடிப்படை ஜோதிடம் பராசர முறையே தெளிவாக எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் சின்ன ப்ராக்கெட்டில் போட்டு கீழே பஞ்சாங்க டீட்டெயிலும் போட்டிருப்பார். அவர் நரசிம்மராவ்னு பேர். அவர் வந்து அதை போட்டிருப்பார் கீழே. அதில் வந்து இந்த 5 அங்கங்களும் அதில் இருக்கும். அந்த 5 அங்கங்களுக்கும் அதிபதி யாருன்னு கொடுத்துருப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஜெகநாத் ஓரா வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னெலாம் சொல்லலை. நானே இதை ஜெகநாத் ஓராவில் தான் எடுத்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அடிப்படையில் வரும்போது அதாவது இந்த சீக்வன்ஸ் என்றைக்குமே மாறாது சார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இது வந்து இந்த வாரத்தினுடைய அடிப்படையில் இந்த சீக்வன்ஸ் வந்து என்றைக்குமே மாறாது. திதிக்கும் இதே தான் நான் சொன்னேன். திதிக்கு என்ன சொன்னேன்? பிரதமை திதிக்கு சூரியன், துதியை திதிக்கு சந்திரன், வரிசலாக சொன்னோமா இல்லையா? அப்படி தான் வரும். அது மாறுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. கரணத்துக்கும் அதே தான். இதில் ஏன் இந்த சிறகரணங்கள் பார்த்தீங்கன்னா சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்குணம், இந்த கரணத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில் போராடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க சரியான டைரக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு சரியான பாதைக்கு போகிற வரைக்கும் போராடுவாங்க. அந்த பாதையை தொட்டுட்டாங்கன்னா அப்புறம் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குங்க? போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா அங்கே சந்திரனே போராடி இருக்கார், மன தடுமாற்றத்துக்கு உண்டாயிருக்கார். சோமன்கிற கடவுள் யாருங்க? சோமன்னா சந்திரன். அவர் வந்து தாராதேவியை கடத்திட்டு போயிடுறாரு. தாராதேவி யாருங்க? குருபத்தினி. மதிக்கெட்டு போய் பண்ணுறாரு.
அவர் பண்ணக்கூடிய திதி வந்து இந்த திதி தான், சதுர்தசி, அமாவாசை, பிரதம. ஏன்னா அவருடைய மூளை வந்து என்ன ஆகிடுது, புத்தி மழுங்கி போயிடுது. அவர் இருட்டாக மாறிடுறாரு. என்னவா மாறிடுறாரு, அமாவாசை இருட்டாக மாறி போயிடுறாரு. மாறி போய் தாரையை வந்து கடத்திட்டு வந்துடுறாரு. அந்த சம்பவம் நடந்த நாள் வந்து இந்த கரணம் தான். அதில் ஒரு குழந்தை உண்டாகி அதுதான் புத பகவானாக பிறக்கிறார். பிறந்த உடனே தாய் தந்தையால் கைவிடப்பட்ட ஒன்று புதனுடைய சரித்திரமே அப்படி தான் ஆரம்பிக்குது. புதனுடைய சரித்திரம் படித்து பாருங்கள். ஏன்னா குரு வந்து மறுபடியும் போய் பஞ்சாயத்து பண்ணி தாராவை கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனால் தாரை வரும்போதே மாசமாக இருக்கா. அப்போ வந்து இது புதனுடைய குழந்தை, அதாவது சந்திரனுடைய குழந்தைன்னு தெரிஞ்சு அந்த குழந்தை பிறந்தோடனே கொண்டு போய் சந்திரன்ட்டே ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ அப்பா அம்மாங்கிறது இவங்க அதாவது பெத்த தாயிட்டிருந்து பிரித்து கொண்டு போய் அந்தாண்ட மாற்றாந்தாயிட்ட விட்டுறாங்களா. ஆயிலையும் கேட்ட ரேவதியெல்லாம் பாருங்கள், மாற்றாந்தாயிட்ட வளருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் 2 ஆயிலையும் 2 ரேவதி இருக்குது. அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. சின்னம்மா தான் வளர்த்துச்சு, பாட்டி தான் வளர்த்துச்சு, இல்லைன்னா ஹாஸ்டலில் விட்டு வளர்க்க வச்சாங்க. அம்மா அப்பா இறந்துருவாங்கன்னு நான் சொல்ல வரல, புரியுதா? 2க்கும் வித்தியாசம் இருக்குது. பாட்டி வீட்டில் வளர்கிறாங்க, சின்னம்மாவால் வளர்க்கப்படுறவங்க. மாற்றாந்தாய் யாராக வேணா இருக்கலாம், அக்காவாக கூட இருக்கலாம். சில வீடுகளில், பெரிய வீடுகளில் அக்கா வளர்க்கும். தம்பி தங்கச்சிங்களாம் அக்கா வளர்க்குற வீடு நிறையா பார்த்துருப்போம். பாரம்பரிய வீடு நிறையா இருக்குது. அப்போ அந்த மாற்றாந்தாயால் வளர்க்கப்பட்டவங்கலாம் இந்த புதனுடைய இதில் வந்தவங்க நிறையா இருப்பாங்க. அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சோமன்கிற அந்த இவர் வந்து தன்னுடைய மதி கெட்டு போய் அவர் அந்த காரியத்தை பண்ண நாள் வந்து இந்த அமாவாசை நாள். இருட்டு சதுர்தசியினுடைய கடைசி அந்த சகுனி காரணம். அப்போ அதுக்கு அதிபதி யார்? ராகு. இவங்க வந்து வேறு மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இவங்க வந்து சனின்னு போட்டிருக்காங்க சகுனி கரணத்துக்கு. அதே போல் சதுஸ்பாதத்துக்கு குரு போட்டிருக்காங்க. நாகவத்துக்கு ராகு போட்டிருக்காங்க. அது ஒன்று தான் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா நாகவம் வந்து ராகு தான் கரெக்டு. ஹிம்சுகுணத்துக்கு கேது வரும், இவங்க புதன்னு போட்டிருக்காங்க. இது எந்த மூல நூல் அடிப்படைங்கிறதுலாம் எனக்கு தெரியாது சார். ஏன்னா இதை வச்சு அவங்க கோயில் வேறு சொல்லியிருக்காங்க. இப்போது பவகரணம்னா சிங்கம், நரசிம்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலவகரணம்னா சாஸ்தா, புலி வந்து சாஸ்தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயில்கள் இந்த இது எல்லாமே தொடர்பு படுத்தி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து யாரையுமே குத்தம் சொல்லணும்னு இங்கே நான் சொல்லலை. என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை அது எந்த மூல நூலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மூல நூல்களில் பராசரரில் கூட இது தெளிவான விளக்கங்கள் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதக பாரிஜாதம், அதுக்கப்புறம் ஒரு சில இவர்கள்லாம் ரிஷிகள்லாம் வந்து தான் இந்த தொடர்புகளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து அந்த ஜெகநாத் ஓரா சாஃப்ட்வேரில் இருக்குது. அதுதான் மூலநூல். என்னோடய மூலநூல் அதுதான். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் இதை நான் கண்டுபிடிச்சி சொன்னெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். எனக்கு முன்னாடி வழிகாட்டினவங்களை வச்சு நான் இதை சொல்லியிருக்கேன். நான் எடுத்த ஆய்வில் இது சரியாக வருது. நான் எடுத்த ஆய்வில் கரணநாதன் சரியாக வருது. நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். அடுத்தது யோகம். அந்த கரணத்தை பற்றி சொல்லும்போது புதன்னு சொன்னோம். அவர் வந்து இந்த கரியர், உன்னுடைய தொழில், உன்னுடைய படிப்பு, அந்த விஷயங்களை அவர் வந்து கையில் வச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரணநாதன் வந்து அதை கையில் வச்சுருக்காரு. யோகம்ங்கிறது ஆகாசபூதம். ஸோ திதிக்கு யோகத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. எனக்கு தெரியுமா? திதிக்கும் யோகத்துக்கும். திதின்னா என்ன, யோகம்னா என்னன்னா, சூரிய சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே வருது. இது வேணும், வேறு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி தான் திதி. 12 டிகிரியாக பிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிரதமைன்னா 12, துதியன்னா 24, திருதியன்னா 36, இப்படி 12 போகும். 180 டிகிரி வரும்போது பௌர்ணமி வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் தேயும். அதுவும் மறுபடியும் 12 தான் வரும். யோகம்ங்கிறது என்னென்னா, ரெண்டையும் சேர்க்கணும். அந்த வித்தியாசத்தை எடுக்கக்கூடாது. இப்போ சந்திரன் வந்து 18 டிகிரியில் இருக்கார், மேஷத்தில் ஒரு 18 டிகிரியில் இருக்காருன்னு வச்சுப்போம். சூரியன் வந்து கன்னியில் இருக்காருன்னா ஒரு 150 160 டிகிரியில் இருப்பார். அந்த 18ஐயும் 150ஐயும் கூட்டணும். திதிக்கு என்ன பண்ணுறோம், இதை வந்து கழிச்சிருவோம். இதுலேருந்து இதை கழித்து இதை போட்டுருவோம். ஆனால் யோகத்துக்கு என்ன பண்ணணும்னா, ரெண்டையும் கூட்டிக்கணும். சூரிய சந்திரர்களுடைய கலைகளை கூட்டி வரக்கூடியது யோகம். அந்த யோகத்தினுடைய பூதம் குரு. சார், ஈத்தர் பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க, தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஈத்தர்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து, ஈத்தர் அப்படின்னா இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறது ஈத்தர் தான். இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த பூமி எங்கே சார் மிதக்குது? பூமிக்கு ஒரு இடம் வேணுமா? இந்த ரூமுக்கு ஒரு இடம் வேணுமா? இந்த இடத்துல ஒரு 50 பேர் தான் உட்கார முடியும். 5000 பேர் உட்கார முடியுமா சார்? 5000 பேர் உட்கார முடியுமா? 50 பேர் தான் உட்கார முடியும். இதுதான் ஸ்பேஸ், இந்த இடம். இதை கொடுக்கக்கூடிய பூதம் தான் குரு. ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது அது வந்து தெய்வம், தெய்வீகத்தோடு தொடர்புடையது, ஆன்மீகத்தோடு தொடர்புடையது.
நம்முடைய ஒட்டுமொத்த யோகத்தை சொல்லக்கூடியது. வாழ்க்கையினுடைய அவுட்புட் என்ன, மொத்தத்தில் இவர் என்ன வாழ்ந்தார், என்ன பண்ணார், என்ன சாதிச்சார் அப்படிங்கிறத சொல்கிறது கூட்டி கழித்து ஒரு முடிவு வருமா இல்லையா? இன்னார் இருந்தார், இன்னது பண்ணாருன்னு சொல்கிறோமா இல்லையா? அதனுடைய இதை வந்து சொல்கிறது தான் அந்த யோகம். இது வந்து ஆரம்ப புள்ளி வந்து பூசத்துலேருந்து ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் தெரியும் பூசம் வந்து ஏன் பூசம் இல்லை 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 இதுக்கு அதிபதி யாரு? ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. சார், குரு பிறந்த நட்சத்திரம் பூசம். குரு பிறந்த நட்சத்திரம் தப்பா நினச்சிக்காதீங்க. குரு பிறந்த நட்சத்திரம் பூசம். குரு பூசத்தில் பிறக்கிறார். அதனால இதுக்கு அதிபதியே குரு தான். இது யோகத்துக்கு அதிபதியே குரு தான். அப்போ அந்த பூசம் ஏன் ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு அதுதான் காரணம். அதுக்கு ஒரு லாஜிக் வேணும் இல்லைங்க? லாஜிக் இல்லாமல் எதுவுமே ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் உண்டு. அதுலேருந்து ஆரம்பித்து என்ன பண்ணிட்டு போகுது, சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். வரிசலாக பூசத்தில் ஆரம்பித்து சுற்றி வருதுங்க. இதில் அவயோகிங்கிறதெல்லாம் எனக்கு அந்தளவு உடன்பாடு இல்லை. யோக புள்ளிங்கிறது உண்மை. பூசம் வந்து முதல் யோகம் வந்து பூசம், ரெண்டாவது வந்து ஆயில்யம், மூணாவது வந்து மகம். அதாவது இந்த சூரிய சந்திரன் கலையை கூட்டி போடும்போது அந்த இடத்துல வந்து நிற்கிதுங்கிறது அது யாரும் மறுக்க முடியாது. அந்த தொடர்புகள் அது கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது என்னங்க? நட்சத்திரம். கடைசி அங்கே இது 5வது. யார் விட்டு போன ஒரே ஒரு ஆள் யார்? செவ்வாயை சொல்லிட்டோம், சுக்கிரனை சொல்லிட்டோம், கேது வரமாட்டேன். செவ்வாயை சொல்லிட்டோம், சுக்கிரனை சொல்லிட்டோம், புதனை சொல்லிட்டோம், குருவை சொல்லிட்டோம். சனி மட்டும்தான் இருக்காது. சார், சனி வாயு கிரகமா? சனி வந்து வாயு கிரகம். சனி எங்கே உச்சமாக வராரு? துலாம் வாயு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி, ஏன் 7ஆம் இடத்துல போய் காலபுருஷனுடைய 7வது இடத்துல போய் சனி உச்சமாக வராது? காற்று வீடு. ஓகே, வேற? சனிங்கிறது வலி வேதனையா? வலி வேதனையா? கண்ணீர், அது ஒன்று. இன்னொன்று சார், எங்கே வந்து அதிகமான சந்தோஷம் இருக்கிறதோ அங்கே தான் அதிகமான கண்ணீரும் இருக்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்கே அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அங்கே அதிகமான கண்ணீரை நீங்கள் சிந்த வேண்டி வரும். உங்களை வேதனைப்படுத்தி உங்களுக்கு வலியை கொடுத்து உங்களை கண்ணீர் விட வந்து வைக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஈஸியான இடம் அந்த கலத்திர பாவம் தான். புரியுதா நான் சொல்கிறது? திருமண உறவில் தான் ஒருத்தனை அதிகமாக கண்ணீர் சிந்த முடியும், ஒருத்தனை அதிகமாக கண்ணீர் சிந்த வைக்க முடியும். அங்கே தான் அவனுக்கு வலி வேதனைகளே அதிகமாக தர முடியும். அதனால தான் அவர் 7ஆம் பாவத்தில் போய் உச்சமாக வர்றார். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவத்தில் உச்சமாவதில்லை. பஞ்சபூத கிரகங்களில் ஒன்று சூரிய சந்திரனை விட்டுருங்க, ராகுக்கு எதை விட்டுருங்க, அது வேண்டாம். பஞ்சபூத கிரகங்களில் ஒன்று ஒரு பாவத்தில் உச்சமாகுது. ஸோ இந்த சனி என்னத்தை கொடுக்குறாரு? அந்த வாயுங்கிற பூதம். சார், மூச்சு காற்று நின்று போனால் என்ன ஆகுது? அப்போ ஏன் சனி வந்து ஆயுள் காரகன்னு ஏன் வச்சான்? பிராணன், காற்று தத்துவம். பிராணன் 8 விதமான இதுக்கு வாயுக்கள் இருக்குது. பிராணாய ஸ்வாகா, அபானாய ஸ்வாகா, உதானாய ஸ்வாகா, பிரம்மனே ஸ்வாகா. பார்த்துருக்கீங்களா? ஐயருங்க மந்திரம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஐயருங்களுக்கு வேலை இல்லை மந்திரம். சார், இது எல்லாமே சயின்ஸ். இது வந்து இன்றைக்கி வந்ததில்லை, பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் முன்னாடி வந்தது. அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு பூதத்தையும் கட்டுப்படுத்தி பார்த்தான். ஒவ்வொரு பூதமும் என்ன செய்யுதுங்கிற தொடர்பு படுத்தி பார்த்து தான் சொல்லியிருக்கான். அப்போ பிராணனை நிர்ணயம் செய்வது சனி. ஒரு 2 உதாரண ஜாதகம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சார். கலைஞர் ஐயா ஜாதகத்தில், கலைஞர் ஐயாவோட ஆயுசு என்னங்க? 96. அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடக லக்னம், மிருகசீரிட நட்சத்திரம், ரிஷப ராசி, மிருகசீரிட நட்சத்திரம். அவருக்கு 7ஆம் பாவத்தில் செவ்வாய் உச்சம். கடகத்துக்கு 7ஆம் பாவத்தில், மகரத்தில் செவ்வாய் உச்சம். அவர் பிறந்த கிழமை யாருக்காவது தெரியுமா? செவ்வாய்க்கிழமை. கிழமைநாதனுக்கு நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? கிழமைநாதன் தான் அக்னி தத்துவம், நெருப்பு தத்துவம், ஒருத்தருடைய ஆரோக்கியம், ஒருத்தருடைய எனர்ஜி. கலைஞர் எனர்ஜெட்டிக்காக இருந்தாரா? 95 வயசு வரைக்கும் கரெக்டாக சொல்லுவார். வீல் சேரில் உட்காந்துருக்கும் போது கூட, வாப்பா நீ அந்த ஊர் தானே, அதுதானே 30 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னு சொல்லுவார். யாரால முடியும்? அவர் என்ன நட்சத்திரம்? மிருகசீரிடம். யாரோட நட்சத்திரம்? அப்போ பிறந்த கிழமைநாதனும்
பிறந்த நட்சத்திர அதிபதியும் ஒன்றாக வருவது எப்படி சிறப்பா? பிறந்த கிழமைநாதனும் செவ்வாய், நட்சத்திர அதிபதி யாரு? செவ்வாய். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்களா? ஒருத்தர் வந்து பிராணன், ஒருத்தர் வந்து சக்தி, ஒருத்தர் வந்து நெருப்புங்க, ஒருத்தர் வந்து காற்று. ரெண்டும் ஒரே ஆள். ஒரே ஆளாக வந்து வீக்காகக்கூடாது, வீக்கான ஆளை முடிச்சிடும். ஆனால் அவர் உச்சம் கேந்திரத்தில் 7ஆம் இடம் என்னங்க? சப்தம கேந்திரம் 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். அப்போ அவருடைய ஆயுள் எப்படி இருந்தது? தீர்க்கமாக இருந்ததா? ஆரோக்கியம் எப்படி இருந்தது? தீர்க்கமாக இருந்ததா? இதுக்கு நீங்கள் அட்டமாதிபதி எடுக்கிறதா, அதை எடுக்கிறதா, இதை எடுக்கிறதா, தசாபுத்தி எடுக்கிறதா, எல்லாம் எடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, எல்லாமே எடுங்க. பஞ்சாங்கத்தை முதல்ல எடுங்கன்ற சார். முதல்ல பேஸ் மட்டத்தை கரெக்டாக போடுங்க சார். நீங்கள் வந்து ஆழம் தோண்டி நீங்கள் 10 அடுக்கு மாடி கட்ட போகிறீங்கன்னா அடியில் எவ்வளோ குழி தோண்டணும் சார்? 10 அடுக்கு மாடிக்கு நீங்கள் வந்து பைல் ஃபவுண்டேஷன் போட்டு எவ்வளோ தூரம் போடணும்னா வேணுமா இல்லையா? சும்மா கொட்டாய் போடுறதுக்கு தேவையில்லை. கொட்டாய் போடுறதுக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் 10 அடுக்கு மாடி கட்ட போகிறீங்களா இல்லை வெறும் கொட்டாய் போட போகிறீங்களாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன் வந்து பஞ்சாங்கம், பஞ்சாங்கத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு உதாரணம் சரியா? அடுத்தது இப்போ விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். ரஜினிகாந்த் ஒன்று சொன்னேன். ரஜினிகாந்துக்கு வந்து அந்த கருணநாதன் சனியாக வந்து புதனுடைய உச்ச வீட்டில் இருந்ததால் மிகச்சிறந்த கரியர், அவர் போகிற வழி வந்து மிகச்சிறப்பான வழியை தேர்ந்தெடுத்து மனசுக்கு பிடிச்சதா அவர் செலவை செய். இத்தனை வருஷமாக அவரை யாராலையும் அசைக்க முடியலையே. இன்றைக்கி அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் காத்திருக்காங்க? 75 வயசாச்சு. எப்படி சிறப்பை கொடுத்ததுன்னா கருணநாதன் தான் கொடுத்தது. கலைஞரையா ஜாதகத்தில் அந்த மீதி 2 விஷயங்கள் நெருப்பும் வாயுவும் அவருடைய ஒரு தன்மையை வந்து கொடுத்தது, ஒரு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது. விஜய் அவருடைய ஜாதகத்தில் கருணநாதன் வந்து தைதுளை கரணம். தைதுளை கரணத்துக்கு என்னங்க? புதன் வந்து அவருக்கு 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்குது. 3ஆம் இடத்துல கருணநாதன் யாருக்கெல்லாம் தொடர்பாக இருக்கோ அவங்கெல்லாம் செலிபிரிட்டினா யாரு? புகழ் வாய்ந்தவர்கள், கிட்ட நெருங்க முடியாது. 3ஆவது ஸ்தானம் யாருக்கெல்லாம் வந்து அந்த புகழை தரக்கூடியது, அந்த செலிபிரிட்டிங்கிற ஒரு சாதாரணமாக ஒரு இதில் இருந்தவங்கலாம் கூட மிகப்பெரிய ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சாரமே பண்ண முடியாமல் அவரால் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா எப்படி செலிபிரிட்டி? அவர் அத்தனை மக்களோட இடத்துல போய் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த 3ஆம் பாவங்கிறது கருணநாதனுக்கு நீங்கள் எத்தனை செலிபிரிட்டி வேணால் எடுத்து பாருங்கள். செலிபிரிட்டி ஜாதகங்கள் பூரா எடுத்து பாருங்கள். புகழனுடைய உச்சியில் இருக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். 3ஆம் பாவம் ஒன்று சந்திரனுக்கு 3 அல்லது லக்னத்துக்கு 3 அல்ல காலபுருஷனுக்கு 3. இவருக்கு வந்து 3 மிதுனம், காலபுருஷனுக்கு 3. ஏன்னா இவர் வந்து கடக ராசி, கடக லக்னம், பூச நட்சத்திரம் 12ல் இருக்குன்னு நம்ம இது பண்ணிடுவோம். 12 கிடையாது, காலபுருஷனுக்கு அது 3. அதனால் மிகப்பெரிய உச்சமான ஒரு செலிபிரிட்டியாக இருந்து அவர் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. அப்படின்னா காரணம் வந்து கருணநாதன். அந்த ஒரு வேலையை செய்யும்போது அவர் மனசுக்கு திருப்தியாக செய்வார். எப்படிங்க? சந்தோஷமாக மனசுக்கு திருப்தியாக செய்வார். அதுதான் கருணநாதனுடைய சிறப்பு. சரிங்களா? அதனால் ஸோ இதனுடைய அடிப்படையில் வந்து இந்த அதிதேவதைகள்லாம் இருக்குது. கரணத்தினுடைய இது வந்து ரொம்ப சிறப்பானது. பார்த்திங்கன்னா அந்த வணிசை வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கெலாம் ரொம்ப சிறப்பு சார், வணிசை கரணம். ஏன்னா நீங்கள் அந்த கரணத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகளை நிர்ணயம் பண்ணலாம். ஏன்னா லக்ஷ்மி வந்து அங்கே பாருங்கள் அதிதேவதையாக வருது. பத்திரை கரணத்தில் யாருமே திருமணம் வைக்கக்கூடாது. ஆமாம், பத்திரை கரணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு அது உகந்தது கிடையாது, நல்ல விஷயங்களுக்கு உகந்ததே கிடையாது. பத்திரை கரணத்தில் வந்து அது 2 கட்டம், இங்கேயும் சேர்க்க முடியாது, அங்கேயும் சேர்க்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப வீக்கான ஒரு கரணம். மீதி 6 கரணங்களில் அரசாங்க தொடர்புப்பட்ட வேலைகள், பூர்வீகம், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சூரியனுடைய கரணத்தை எடுத்துக்கலாம், பவகரணத்தை எடுத்துக்கலாம். சந்திரனுடைய கரணம் பாலவ கரணம். அதுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் சம்மந்தப்பட்டது, தாயார் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, 4ஆம் பாவம். அதே போல் உணவு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி சார் ஒருத்தர் மளிகை கடை வைக்கலாமான்னு கேட்டார், காய்கறி கடை வைக்கலாமான்னு கேட்டார்னா பாலவ கரணத்தில் அவர் ஆரம்பிக்க சொல்லுங்கள். அவர் பாலவ கரணத்தில் ஆரம்பித்தார்னா அவருக்கு அந்த கரணம் கை கொடுக்கும். இல்லை பாலவ கரணத்திலே பிறந்து சந்திரன் நல்லா இருக்கிறவங்க இயல்பாகவே அந்த வேலைக்கு வந்துடுவாங்க, அவங்களே வந்துடுவாங்க, மனசுக்கு பிடிச்சி அந்த வேலையை செய்வாங்க. அதே போல் செவ்வாய் கௌளவ கரணத்துக்கு செவ்வாய், அது வந்து சூரியன் அதிபதியாக வர, அதிதேவதையாக வர, அதிபதி கிடையாது, அதிதேவதை. அதிபதி வேறு, அதிதேவதை வேறு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அதிதேவதை. ஸோ அது சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்டது, சகோதரன் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி விஷயங்கள்
ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு வேலை செய்கிறது, ஒரு மருத்துவம் அது சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாயோட காரணத்தை எடுத்துக்கலாம். புதனுடைய காரணத்துக்கு நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணலாம்? வித்தை சம்மந்தப்பட்டது. புதனுடைய காரகத்தும் வித்தை. சார் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், ஒரு இது பண்ணுறேன்னா புதனுடைய காரணத்தில் ஆரம்பிக்க சொல்லுங்கள். அந்த காரணம் இது தைத்துளை காரணத்தில் ஆரம்பிக்க சொல்லுங்கள், நல்லா வரும். தொழில் வித்யாரம்பம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சிறப்பு. வித்யாரம்பம் பண்ணுறது, ஒரு காலேஜில் சேர்த்துறது, படிப்பை தேர்ந்தெடுக்கிறது, இது எல்லாமே புதனை வச்சு தானே நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த அது மார்க் ஷீட் இது அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே அது புதனுடைய காரணத்தை பயன்படுத்தும். வியாபாரத்துக்கு அருமையாக இருக்கும். குருவுடைய காரணம் வந்து எல்லா தெய்வீக காரியங்களுக்கும் உகந்தது. உன்னதமான காரியங்கள், அதாவது அந்த கரசை காரணம் இருக்கு இல்லையா, நீங்கள் திருமணம் வைக்கலாம், நிச்சயதார்த்தம் வைக்கலாம், உன்னதமான காரியங்கள் தெய்வ சாட்சியாக என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே ஒரு குரு உபதேசம் வாங்குறது எல்லாத்துக்குமே வந்து அந்த கரசை கரணம்ங்கிற குருவுடைய கரணத்துக்கு ரொம்ப நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம். அடுத்து வணிசை வந்து சுக்கிரன் திருமணத்துக்கு அற்புதமாக வேலை செய்யும். உறவு முறைன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோமா, சுக்கிரன் வந்து உறவு முறையில் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்க்கக்கூடியது. சார் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க பஞ்சாயத்து பேச போகிறீங்க, வணிசை கரணத்தில் போங்க, பிரிஞ்சு சேர்ந்துருவாங்க சார், கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அதே போல் அந்த திதியை எடுத்துக்கோங்க. சுக்கிரனுடைய திதி என்ன சொன்னோம்? சஷ்டியும் சதுர்தசியும் சுக்கிரனோட திதி. அந்த திதியில் போய் கூப்பிடுங்க, வந்துடுவாங்க. சேர்த்து வைங்க, ரிலேஷன்ஷிப் அற்புதமாக இருக்கும். பத்திரிகை, ஆமாம், திதி வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கரணம் வந்து நீங்கள் வேலை, கரியர் சம்மந்தப்பட்டது, ஒரு பொருளாதாரம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கரணம். பணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே கரணத்தில் டிட்டர்மைன் ஆகுது. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? பஞ்சபூதங்களுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங்காக போடுங்க. பஞ்சாங்கம் தான் பேஸ் மட்டம். அதுக்கு மேலே போகிறது நீங்கள் பாவத்துக்குள்ளே போங்க, பாவாதிபதிக்குள்ளே போங்க, அது எல்லாமே நீங்கள் பாருங்கள், லக்னம் பாருங்கள், ராசி பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதை பார்த்துட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், மற்ற விஷயங்களுக்குள்ளே போங்க. மிகப்பெரிய ஜோதிடராக நீங்கள் வர முடியும். மறுபடியும் நான் சொல்லிக்கிறது, எல்லா ஜோதிடர்களும் தங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு 108 நமச்சிவாய மந்திரத்தை தினம் உச்சரிங்க. அது வந்து உங்கள் கர்மாவிலிருந்து உங்களை விடுபட வைக்கும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக அற்புதமான முறையில் சொல்லிக் கொடுத்த குருமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கேரளாவிலிருந்து வருகை புரிந்துள்ள குரு மணிகண்டன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். ஐயா வாங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். நான் வந்து இந்த பஞ்சாங்க வகுப்பு ஆரம்பிக்க இருக்கேன் அடுத்த வாரம். அதனால் உங்கள் நண்பர்கள் மூலியமாக, நீங்கள் எல்லாம் ஜோதிடர்கள் நிறையா வந்திருக்கீங்க, யாராவது படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அடிப்படை பஞ்சாங்கத்துலேருந்து படிக்க சொல்லுங்கள். என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும், அதை வந்து நீங்கள் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.